ஹலோ மை நண்பர்ஸ் அண்ட் டியர் ஃபேமிலி. நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் டென்ஷனில் இருந்தனால ஒரு வாரம் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம் இருக்கும் வீடியோ போட்டு. ஓகேங்களா, நான் எப்பயுமே வீடியோ போடும்போது நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் இந்த ஒர்க் டென்ஷனால நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் நான் இன்னிலேருந்து ஒரு கொள்கை எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு அது உருப்படியாக வீடியோ அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, சரி, நான் இன்னமேட்டு வீடியோ ஒழுங்காக அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நாள்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல நாளாகவே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு லக்கி பர்சனாக இருக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓல்டு மேட்ச், அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் குறைஞ்சதுக்கு சிஎஸ் ரேங்க் குறைஞ்சதுக்கு அடுத்த நாள் இதை ரெக்கார்ட் பண்ணுது. பட் நான் இப்போ தான் இதை வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஹெட்செட் வாங்கடா நாயே. ஐயோ, இந்த கேரக்டர் வேற போட்டுறான். ஒட்டேரான்னு நினைக்கிறேன். ஒட்டேராவோ இல்லை ஓரியனா தெரியல, என்னமோ ஒரு கேரக்டரு. பட் நான் அடித்து நானும் நாக் ஆகிட்டேன், அவனும் அவுட் ஆகிட்டான். ஓகேங்களா, சரி, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, செகண்ட் மேட்ச் வந்துருச்சு. இப்போ செகண்ட் மேட்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தாம்சன் எடுத்தாச்சு. பட் ரொம்ப நாள் ஆனாலே ஒரு பேசுறது கொஞ்சம் தயக்கம். நம்ம தான் 2 கில்லில் இருக்கோம். ஆப்போசிட் கேங் கொஞ்சம் மொக்கையாக தான் இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே 6.40 செகண்ட் தான். தயவு செஞ்சு முழுசாக பார்க்க பாருங்க. தெரியாத உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே எவனாவது வருவான்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் ரொம்ப நாள் ஆச்சு, எவனுமே இப்போலாம் இந்த சைடு வரதில்லை. எவனா வரானா? ஓகே, இன்னமும் கேரக்டர் ஆன் பண்ணிட்டானுங்க, அந்த லொக்கேஷன் கேரக்டர். ஓகே, சூப்பர். நம்ம இப்போ கிளம்பி போகலாம். இங்கே இருப்பானுங்கன்னு நம்புகிறேன். ஓகே, உள்ளே எவனாவது இருக்கானா? உள்ளே எவனும் இல்லை. நம்ம மேலே ஏறி பார்ப்போம். மேலே ஏறினா எவன் தலையாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கேருந்து சுடுவோம். இல்லைன்னா கீழே இறங்கி போக வேண்டியதான். எவன் தலையும் தெரியல, நம்ம கீழே தான் இறங்கி போயிட்டோம். பட் மேலே தான் இருக்கானுங்க, அது தெரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு நாக் நம்ம மட்டும்தான் இருக்கோம். 4x1 பண்ணணும் போல இருக்கு. சரி, நம்ம தான் 1 4 பேர்த்த போட்டு தள்ளணும் போல இருக்கு. ஸோ ஓகே, ரிவே 4 பேர் ஆகிட்டானுங்க. நம்ம ஒருத்த மட்டும்தான் இருக்கோம். இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்? கீழே ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டேன். பட் அவன் டீம்மேட்ஸ் வந்துட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் இங்கே பதுங்கி உட்காந்துட்டு டேமேஜ் மட்டும் கொடுத்துறாதீங்க. டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மற்றவனுங்கிட்ட டெசர்டிகள் தான் இருக்குது. க்ளோவால் எடுத்து போடுறதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். சரி, 1-1 இருக்குது. 1 நாளில் இருக்கும். இப்போ இன்னும் மேட்ச் இருக்கே. ரவுண்ட் 3ல் நம்ம இருக்கோம். ஓகே, என்ன கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறான்னு எனக்கே தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு வாரம் ஆச்சு. அதனால் எப்படி பேசணுங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஸ்லாங் வர மாட்டேங்குது. பழசுலேயே நான் இப்படி தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நம்ம சேனல் என்ன உருப்படாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒழுங்காக பேசிட்டு ஒழுங்காக அப்லோட் பண்ணி ஒழுங்காக வீடியோ போட்டுட்டு இருந்திருந்தோம்னா இன்னும் நம்ம சேனல் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் சக்ஸஸில் கூட இருந்திருக்கலாம். ஓகே, மறுபடியும் அந்த ஸ்கேனரை வேறு போட்டு விட்டானுங்க. எங்கே எவன் வருவான்னு தெரியல, நம்ம தான் தேடி பார்க்கணும். ஓகே, மேலே ஒருத்தர் இருக்கான் போல இருக்குது. கீழே டீம்மேட். ஓகே, கீழேயும் ஒருத்தர் இருக்காங்க. சூப்பர். நம்ம இங்கே பதுங்கி நின்று தாக்க வேண்டிதான். நான் பாயும் புலின்ட்டு ஒருத்தன் வந்தான். அவனை பிளட்டு மட்டும் ஒரே ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. பட் இந்த நாய் ஓரியன் கேரக்டர் போட்டு சாவடிச்சிருதுங்க. சரி, டீம்மேட் நாக்கா இல்லை, இருக்கான், உயிரோடு தான் இருக்கான். பட் இதுக்குள்ளே 2 பேர் இருந்தானுங்க. நானும் அசராத புலி மாதிரி நடந்து போனேன். இங்கே ஒருத்தன் வந்துட்டான். பட் இந்த நாசமாக போன கேரக்டரை அடிக்கடி போட்டு என்னை இம்சை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு. ஐயோ, நாக்கு வச்சுட்டான். ஓகே, யாருமே வரமாட்டேறீங்களடா டே. உங்களெல்லாம் நம்பி நான் எப்படா பதுங்கி தக்கிறது. ஓகேங்க, இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 பேர். ஓகே, ஜெயிச்சிட்டோம். மேகை வச்சுட்டு அன்புங்கிறவர் அழுத்தி பிடிச்சிட்டாரு. சூப்பர். இப்போ தேர்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இதில் ஜெயிச்சா 3வது ரவுண்டு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, பேசாமல் நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்க போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. காமெடியாக பேச கொஞ்சம் கூட சீரியஸாக வர மாட்டேங்குது. பட் சீரியஸாக பேசணும்னு நினச்சா அன்னைக்கு தான் காமெடியாக பேசிகிட்டு இருப்பேன். அது ஏன்னே எனக்கு தெரில. அதுக்கு பேர் தான் கிரேசி. ஏன் நான் கிரேசின்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவல் மீனிங் நிறைய பேர்த்துக்கு கிரேசிக்கு மீனிங் புரிய மாட்டேங்குது. கிரேசினா கொஞ்சம் பைத்தியங்க. ஏன்னா நானே பைத்தியம்னு சொல்லலை. பட் நான் பேசுகிறது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நான் போடும்போது பார்த்தீங்கன்னா காமெடியாக பேசணும். அப்போ தாண்டா ஆடியன்ஸ் 4 பேர் எப்பட்றா நீங்கள் வந்தட்டி ஐயோ பேசுகிறதுக்குள்ளே வந்துடுறானுங்களே, இவனுங்களோட பெரிய ரோதனையாக போச்சுங்க. அப்படி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் பார்த்தீங்கன்னா காமெடியாக பேசணும், அதாவது ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நான் அடிக்கடி முயற்சி பண்ணுவேன்.
பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த மாதிரி பண்ணாத ஆளே கிடையாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் காமெடி வராது. அதனால தாங்க எங்கே இருந்தோ டேமேஜ். ஃப்ரண்ட்டில் தான் நின்றுட்டுருக்கானா, டீம்மேட்டும் அங்கே தான் இருக்கான், என்னை மட்டும் அடிக்கிறானுங்க. நான் என்னடா பாவம் செஞ்சேன் உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் எனக்கே டேமேஜ் கொடுத்து சாவறானுங்க. சரி ஓகே, 3 மேட்ச் ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா. நான் எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் நான் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நினைப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை முடிஞ்சால் 4 பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே டெய்லியும் வந்து போடுறத வந்து அடிக்கடி பாருங்கள். பட் இன்னமேட்டு நான் டெய்லி வீடியோ போடுவேன், அது வேறு விஷயம். ஏன்னா இன்னமேட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கிடைக்கிற டைமில் வீடியோ போடணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து ரொம்ப ஆண்டு ஆச்சு. ரொம்ப ஆண்டுனா சம்திங் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். தெரில, அது செக் பண்ணி பார்த்தா புரியும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? இந்த ஒரு மேட்ச் ஓகே, டீம்மேட் வந்தாச்சு. பரவாயில்லப்பா, இவங்களை கூட்டிகிட்டு போகிறலாம் நல்ல யூஸ் இருக்குது. ஜெயிச்சிட்டோம் ஒரு வழியாக. நம்ம இது எத்தனாவது ஸ்ட்ரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து பார்க்கவே இல்லை எடுத்ததுக்கப்புறம். ஓகே, நம்ம வந்து 3வது ஸ்டாரில் இருக்கோம். ஸ்ட்ரைக் ஏதாவது இருக்கா? எந்தாவது ஒரு ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை. அவ்வளோதான்.